Hi friends, welcome to my channel. இன்னைக்கு நம்ம Just Not Recipe சேனல்ல ஒரு சூப்பர் அட்டகாசமான சத்தான ரெசிபி பார்க்க போறோம். முள்ளங்கி கீரை பொரியல். முள்ளங்கி கீரைனா என்னன்னே சிலருக்கு தெரியாம இருக்கும். இது வெள்ளை முள்ளங்கியோட கீரை இது. அந்த கீரையை சாப்பிடலாமா வேணாமான்னே நிறைய பேர் இந்த கீரையை தூக்கி போட்டு வெறும் முள்ளங்கி மாத்திரம் சாப்பிடுவாங்க. அடுத்த தடவை கண்டிப்பா அதை செய்யாதீங்க. இந்த முள்ளங்கி கீரை 100% எடிபிள், ரொம்பவே சத்து நிறைந்தது. ஸோ கண்டிப்பாக அதை தூக்கி போடாமல் இந்த மாதிரி பொரியலோ மசியலோ செஞ்சு கண்டிப்பாக சாப்பிட்லாம். இந்த மாதிரி தான் இருக்கும் முள்ளங்கி கீரை. ஸோ அதை நல்லா க்ளீன் பண்ணிவிட்டு காம்பு எல்லாத்தையும் நல்லா எடுத்துட்டு நல்லா பொடியாக இந்த மாதிரி நறுக்கி வச்சுக்கணும். இந்த கீரையில் நிறைய அயன் இருக்குது. ப்ளட் ப்ரெஷர், அதே சமயத்தில் ப்ளட் சுகர் எல்லாத்தையுமே குறைக்கும். ஸோ கண்டிப்பாக இதை வீட்டில் செஞ்சு சாப்பிடுங்க. இது லைட் கசப்பு இருக்கும், ரொம்ப கசப்புலாம் இருக்காது. ஸோ இந்த வெங்காயம்லாம் போட்டு செய்யும்போது கண்டிப்பாக டேஸ்டியாக இருக்கும். இதுக்கு ஒரு பெரிய வெங்காயம் பொடியாக நறுக்கி வச்சுருக்கேன், 2-3 பல் பூண்டு நசுக்கி வச்சுருக்கேன், 1 கப்பு தேங்காய் துருவல், தாளிக்க கடுகு உளுத்தம்பருப்பு கடலைப்பருப்பு, 2 வரமிளகா, 1/2 டீஸ்பூன் ஜீரகம் எடுத்து வச்சுருக்கேன். ஒரு வாணலி ஹீட் பண்ணிவிட்டு 2 ஸ்பூன் எண்ணெய் விட்டுக்கலாம். இந்த எண்ணெய் நல்லா சூடானதும் தாளிக்க எடுத்து வச்சுருந்தது எல்லாத்தையும் போட்டுட்டு நல்லா கடுகு சீரகம்லாம் நல்லா பொரிஞ்சு பருப்பெல்லாம் நல்லா செவக்கட்டும். செவந்த அப்புறமா நம்ம வெங்காயத்தை ஆட் பண்ணிக்கலாம். இப்போ பாருங்கள், நல்லா ஓரளவுக்கு பருப்பும் கலர் மாறிடுச்சு, கடுகெல்லாம் நல்லா பொரிஞ்சிடுச்சு. இப்போ இந்த ஸ்டேஜில் பொடியாக நறுக்கி வச்சுருக்க வெங்காயத்தை ஆட் பண்ணிக்கலாம். நான் பெல்லாரி வெங்காயம் போட்டிருக்கேன், நீங்கள் சாம்பார் வெங்காயம் இருந்தாலும் இனிமேல் டேஸ்டியாக இருக்கும். இதுக்கு நிறைய வெங்காயம் போட்டிங்கன்னா அந்த வெங்காயத்தோட ஸ்வீட்னஸ்க்கு அந்த கீரையில் இருக்கிற சிறு கசப்பை எடுத்துரும். வெங்காயம் நல்லா கண்ணாடி பதம் அளவுக்கு நல்லா வதங்கட்டும். வதங்கின அப்புறமா பூண்டு தட்டி வச்சுருந்தோம் இல்லையா, அதையும் இதில் ஆட் பண்ணிக்கலாம். பூண்டு நீங்கள் இப்போவும் ஆட் பண்ணலாம், இல்லை நீங்கள் கடைசியாக ஆட் பண்ணிங்கன்னா இன்னுமே ரொம்ப நல்லா ஃப்ளேவர்ஃபுல்லாக இருக்கும். ஸோ நம்ம கடைசியில் ஆட் பண்ணலாம். இப்போ இந்த வெங்காயம் ஓரளவுக்கு வதங்கிருச்சு. இப்போ இந்த ஸ்டேஜில் நம்ம கட் பண்ணி வச்சுருக்கிற கீரையை ஆட் பண்ணிக்கலாம். கீரை நீங்கள் போட்டுட்டு நல்லா கொஞ்சம் வதங்கின பிறகு நீங்கள் உப்பு ஆட் பண்ணணும். நீங்கள் முதல்ல உப்பு ஆட் பண்ணிங்கன்னா கீரையோட அளவு ஃபஸ்ட்டு நிறையா இருக்க மாதிரி இருக்கும். ஸோ நீங்கள் அப்போயே போட்டிங்கன்னா அளவு தெரியாமல் சுருங்கினப்புறம் கொஞ்சமாக ஆகிடும் கீரை. ஸோ உப்பு கரிச்சிரும். ஸோ ஃபஸ்ட்டு கீரையை கொஞ்சம் வதக்கிக்கோங்க. வதங்கி அது சுருங்கின அப்புறமா நீங்கள் டேஸ்ட்டுக்கு உப்பு ஆட் பண்ணிக்கலாம். இன்னொன்று, நீங்கள் மூடியெல்லாம் போட வேண்டாம். மூடி போட்டிங்கன்னா கீரையோட அந்த பச்சை கலர் போய் ஒரு மாதிரி டல்லாகிடும். ஸோ ஃப்ரெஷ்ஷாக க்ரீனாக இருக்கிறதுக்கு மூடி போடாமல் குக் பண்ணணும். மீடியம் ஃப்ளேமில், சிம்லேயே கூட வச்சுக்கலாம் நீங்கள். அதே சமயத்தில் தண்ணி ரொம்ப ஊற்றாதீங்க, தேவைப்பட்டால் லைட்டாக தெளிச்சிக்கலாம். நான் கொஞ்சமாக இருக்கிறதுனால கீரை தண்ணியே நான் ஊற்றலை ஆக்சுவலாக. இப்போ பாருங்கள், கீரை நல்லா சுருங்கிருச்சு. இப்போ இந்த ஸ்டேஜில் நமக்கு தெரியும் எவ்வளோ உப்பு போடணுன்ட்டு. ஸோ தேவையான அளவு உப்பு ஆட் பண்ணிக்கலாம். உப்பு போட்ட உடனே லைட்டாக தண்ணி விடும். ஸோ அந்த தண்ணியிலே நல்லா இந்த கீரையெல்லாம் வெந்துடும். இப்போ பாருங்கள், இதிலே எவ்வளோ தண்ணி விட்டுருக்கு பாருங்கள். ஸோ இதிலே நீங்கள் ஓப்பன்லேயே வச்சு நல்லா அப்பப்போ கிளறி விட்டிங்கன்னா நல்லா சீக்கிரமாகவே வெந்துடும். இப்போ இந்த தண்ணியெல்லாம் நல்லா சுண்டுற அளவுக்கு நல்லா வதக்கி விட்டுக்கோங்க. இப்போ பாருங்கள், தண்ணியெல்லாம் நல்லா சுண்டிடுச்சு, கீரையும் நல்லா வதங்கிடுச்சு. பூண்டு தட்டி வச்சுருந்தோம் இல்லையா, அதை ஆட் பண்ணிக்கலாம். இப்போ பூண்டு நல்லா அதுவுமே எண்ணெயில் கொஞ்சம் நல்லா வதங்கட்டும், ரொம்ப வதங்கணுன்ட்டு இல்லை. கொஞ்சம் இந்த பச்சை வாடை பிடிக்காதவங்க நீங்கள் முதல்ல வெங்காயம் போடும்போதே கூட நீங்கள் ஆட் பண்ணிக்கலாம். பட் கடைசியாக போடும்போது அதோட ஃப்ளேவர் டிஃப்ரெண்ட்டாக இருக்கும். பூண்டு பிடிக்காதவங்க அதை ஸ்கிப் பண்ணணுன்னாலும் பண்ணிக்கலாம். இப்போ இந்த ஸ்டேஜில் நம்ம தேங்காய் துருவல் ஆட் பண்ணிக்கலாம். தேங்காய் துருவலும் அதே மாதிரி தான், நிறைய போட்டிங்கன்னா ரொம்பவே டேஸ்ட்டாக இருக்கும். எல்லா கீரை பொரியலுக்குமே இந்த மாதிரி தான், நிறைய தேங்காய் போட்டிங்கன்னா ரொம்பவே அட்டகாசமாக இருக்கும், டேஸ்ட் அருமையாக இருக்கும். அவ்வளோதான், நம்மளுடைய கீரை முள்ளங்கி கீரை பொரியல் சூப்பராக ரெடி ஆகிடுச்சு. இந்த சத்தான கீரையை
கண்டிப்பாக நீங்கள் கிடச்சிதுன்னா மார்க்கெட்டில் கண்டிப்பாக வாங்கி செய்யுங்க. செஞ்சு பார்த்துட்டு உங்கள் கமெண்ட்ஸ் எனக்கு சொல்லுங்கள். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துன்னா இந்த சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். முடிஞ்ச அளவுக்கு ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ரிலேட்டிவ்ஸோடு ஷேர் பண்ணுங்கள். நான் திரும்பவும் உங்களை இதே மாதிரி நிறைய சத்தான ரெசிபீஸோடு உங்களை மீட் பண்ணுறேன். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். ஹாப்பி குக்கிங்.